Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn, no fixed hour, work at yours. Just share and publish content, simple tasks, no selling, no referral. Have a Facebook, Instagram, YouTube channel, you are already eligible. Earn daily income with the instant payout. Start from day one. Send your name and qualification 9994104160. தமிழ்நாடு பேஸ் கம்பெனி டிஜிட்டல் மார்க். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்னைக்கு நாம பார்க்க போறது, மழை வருகிறது, கொசு பெருகுகிறது. இந்த கொசு ஓ குரூப் ரத்தம் உள்ளவர்களை மட்டும்தான் கடிக்குமா? வாங்க பார்க்கலாம். கொசுக்கள் டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இதெல்லாம் காரணம் பெண் கொசுக்கள் தான் என்ற உண்மை. கொசுக்களின் இனப்பெருக்கத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து மனித இரத்தத்தில் இருக்கின்றன. இதை குடிக்க வரும் பெண் கொசுக்கள் தான் அந்த நோய்களையும் நமக்குள் செலுத்துகின்றன. இந்த அற்ப கொசுக்கள் அதை எப்படி தெரிந்து வைத்திருக்கின்றன என்பது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. கொசுக்கடி வலியை விட அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலரை மட்டும் குறிவைத்து தன் மூக்கு ஈட்டியால் குத்தி இரத்தத்தை இவை உறிஞ்சுகின்றன என்ற ஆராய்ச்சியும் கருத்தும் வியப்பளிக்கிறது. இத்தகைய ஒரு பெரும்பாலும் ஓ குரூப் ரத்தம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுக்காக பிற இரத்த குரூப்புக்காரர்கள் சந்தோஷப்பட வேண்டாம். கொசு பேட்டை எடுத்து பரன் மேலே போட வேண்டாம். கொசு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, பிற குரூப் இரத்தக்காரர்களை கொசு ஒரு முறை கடித்ததுன்னா ஓ குரூப்காரர்களை 2 முறை கடிக்கும், அவ்வளவுதான். மற்றபடி கொசுவுக்கு வேண்டியது பாரபட்சமின்றி மனித ரத்தம்தான். அடுத்த கரிமில வாயு என்ற கார்பன் டை ஆக்சைடு நிரம்பியுள்ள பகுதிகள் கொசுக்கள் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகின்றன. மேலும் மனித வியர்வை மனிதருடைய ஒருவருக்கொருவர் முகம் சுளிக்க வைத்தாலும் அதுதான் இரத்த விருந்துகளுக்கு கொசுவை வரவேற்கும் பன்னீர் துளிகள். சிலருக்கு சாதாரணமாக வியர்வை வரும். உடற்பயிற்சி செய்வோருக்கும் அதிகம் வரும். ஏனெனில் உடற்பயிற்சி செய்யும் போது தசைகள் இறுக்கமாகின்றன. இதை தளர்த்த இயற்கையாகவே நம் உடலில் லாக்டஸ் அமிலமும் அமோனியாவும் உற்பத்தியாகின்றன. இந்த அமிலம்தான் கொசுக்களை தம் மனத்தால் ஈர்க்கிறது. இதேபோல் உடல் வெப்பம் அதிகமுள்ளவர்கள் மீது கொசுக்களும் இரத்தம் பாசம் அதிகம் உண்டு. இந்த உடல் சூட்டால் இரத்தம் உடர்த்தியாக இருக்கும். இதை உறிஞ்சி கொள்ள கொசுக்களுக்கு சுலபமாக இருக்கும். வியர்வை, உடல் வெப்பம் எல்லாம் தவிர நாம் உடுத்தும் உடைகளின் வண்ணங்களாலும் கொசுக்கள் ஈர்க்கப்படுகின்றன. அதாவது கொசுக்களுக்கு அதிகம் பழக்கம் பகுதியில் அடர்வண்ண உடையடுத்திய வெளிர் நிற உடை அணிந்த நண்பருடன் பேசி கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் அதிகம் கொசுப்படி படுபவர், அடர் வண்ண துணி போட்டிருப்பவர். நாம் உண்ணும் உணவு, அருந்தும் பானம் ஆகியவையும் கொசுக்களுக்கு நல்வரவு சொல்கின்றன. ஆமாம், நாம் சாப்பிடும் உணவை பொறுத்து தான் நம் உடலிலிருந்து அமிலமும் வியர்வையும் சுரக்கின்றன. உடல் சூடும் அதிகரிக்கும். இதை கொசுக்கள் கவனிக்கின்றன. முக்கியமாக மது அருந்துபவர்கள், பீர் குடிப்பவர்களை கொசுக்கள் பறந்து கடிக்கும். எல்லோருக்கும் தான் கரிமல வாயு வியர்வை வெளியாகுது, அமிலம் சுரக்குது. அது என்னவோ பெரிய ஸ்பை மாதிரி குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் குறி வச்சு அடிக்கடி கொசு கடிக்குது. அது எப்படி? அது எங்கே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு? அங்கே தான் விஷயமே இருக்குது. கொசுக்கள் இந்த சாமசாரங்களை எல்லாம் நம்மை சுற்றி பார்த்து நம் கண்ணால் ஸ்கேன் பண்ணுகின்றன. அப்புறம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.